தீபாவளி பலகாரங்கள் வரிசையில நம்ம இன்னைக்கு 44வது எல்லோருக்கும் பிடித்தமான ரசகுல்லா செய்ய போறாங்க. அதுக்கு 1 லிட்டர் பாக்கெட் பால் ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கோம். அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்து வந்திருக்கோம். இதை அடுப்புல வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்துட்டே இருக்கலாங்க. பால் ரொம்ப பொங்கி வராம ஒரு கொதி வரும் பொழுது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 செகண்ட் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சிருக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிருக்கோம். இந்த எலுமிச்சம்பழ சாறு அதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா பால் எல்லாம் நல்லா திரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து ஒரு ஜல்லடையில வடிச்சிட்டு நார்மல் தண்ணியை வந்து ஒரு 2 முறை ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு காட்டன் துணியில சேர்த்துட்டு தண்ணி இல்லாத புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா வந்து சுகர் சிரப் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். அதுல 1.5 லிட்டர் தண்ணி வச்சிருக்கோங்க. இந்த தண்ணியில 1/2 கிலோ சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சு கொதிச்சு வரட்டும். இந்த டைம்ல நம்ம ஒரு ட்ரேல இந்த பன்னீரை நம்ம சேர்த்துட்டு அதை வந்துட்டு உள்ளங்கையால நம்ம வந்து அழுத்தி அழுத்தி பிசையணும். அப்பதான் வந்துட்டு கையில ஒட்டாம நல்ல சாஃப்டான மாவா நமக்கு வரும். இந்த மாதிரி நல்ல பன்னீரை பிசைஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மைதாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிறதுனால மைதா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டிட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற சர்க்கரை பாகுல நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த மாதிரி 10 to 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டான ரசகுல்லா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.